குமார் தர்மசேனா பண்ணது சரியா? தப்பா? இப்படிதான் இப்ப பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்பையருடைய முடிவு அப்படிங்கிறது எந்த விதத்தில ஒரு மேட்சை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? பாசிட்டிவா, நெகட்டிவா அப்படிங்கிறத தாண்டி, டிஆர்எஸ்ங்கிற விஷயத்துக்கு போற வரைக்கும், அந்த பிளேயருடைய ஒரு 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 மைண்ட் செட்ட எப்படி ஒரு அம்பையருடைய டெசிஷன் இம்பாக்ட் பண்ணுதுங்கிறது தான் இப்ப நடந்திருக்கிற விஷயம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை பிஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்துடைய டெஸ்ட் சீரிஸ்ல 5வது டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த 5வது டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பர்பான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆனா அது இல்ல. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, குமார் தர்மசேனான்ற அம்பையர் கிட்ட நம்முடைய இங்கிலாந்து பவுலர்ஸ் கேட்கறாங்க. அந்த மாரி அவுட் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல ஒரு விக்கெட்டுக்காக நாட் அவுட் அப்படிங்கிற டெசிஷன சொல்லக்கூடிய நம்மளுடைய அம்பையர் குமார் தர்மசேனா, த மோஸ்ட் சீனியர் அம்பையர்ன்னு சொல்லலாம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதோட சேர்த்து வச்சு லைட்டா ஒரு சிக்னல் ஒண்ணு காட்டிர்றாரு. என்ன சிக்னல் அப்டின்னா, இப்டின்னு அதாவது பேட்ல பட்டுச்சு அப்டின்னு சொல்லி காட்டிர்றாரு. அப்ப பேட்ல பட்டுச்சு, இன்சைட் எட்ஜ் தான். இதனால தான் நான் நாட் அவுட் சொன்னேன் அப்டிங்கிறத ஒரு அம்பயர் அந்த இடத்துல சொல்லணுமாங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. இப்ப நாட் அவுட் அப்படின்னு சொல்லும்போதே, இது என்னென்ன பாசிபிலிட்டீஸ் இருந்திருக்கும்? ஏன் அத சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது என்னன்னா, இப்ப நாட் அவுட் அப்படின்னு குமார் தர்மசேனா சொல்லும்போது, ஒருவேள அது ட்ரிஃப்டிங் டவுன் த லெக் சைடு அப்படிங்கிறதுனால அவர் குடுத்திருந்திருக்கலாம். இல்லன்னா அது ஹைட் மேல போயிருந்திருக்குது அப்படின்றனால குடுத்திருக்கலாம். இல்ல அப்படின்னா அ இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் அப்படின்றது கூட இருக்கலாம். இல்ல அப்படின்னா நம்மளுடைய பேட்ல பட்டிருக்குது இன்சைட் எட்ஜ். ஸோ இந்த மாரி ஒரு 4 காரணங்கள் இருக்குது. இதுக்கு தாண்டியும் கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு அம்பயர் இதனால தான் நான் நாட் அவுட்ன்னு சொன்னேன் அப்படிங்கிறத அவர் வெளிய சொல்லும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்ப அத புரிஞ்சுகிட்ட நம்மளுடைய பவுலிங் டீம் பிளேயர்ஸ், "ஓ! இதனால தானா? அப்ப எதுக்கு இதுக்கு போய் நம்ம தேவையில்லாம அப்பீல் பண்ணிட்டு, வேணாம் வேணாம்" அப்படின்னு சொல்லி அவங்க ரிவ்யூ போமாட்டாங்க. ஐ மீன் அப்பீல் பண்ணியிருப்பாங்க. பட் ரிவ்யூ போமாட்டாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு இதுதான் காரணம். ஒருவேள அவங்க அமைதியா இருந்திருந்தாரு அப்படின்னா, எதுவுமே சொல்லாம, எதனால இப்ப ஒரு நாட் அவுட்ன்றாரு? ட்ரிஃப்டிங் டவுன் லெக் சைட் நெனச்சுட்டு சொல்றாரா? கிடையவே கிடையாது. இது ஹிட்டிங் விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்மா ரிவ்யூக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த ரிவ்யூ வேஸ்ட்டா போயிருந்திருக்கலாம். அது இந்தியா டீமுக்கு ஹெல்ப் ஆயிருந்திருக்கலாம். இப்படி என்ன வேணா நடக்கலாம். இல்ல அப்படின்னா, அவங்க வேற ஏதோ ஒரு காரணத்தினால கூட அவர் சொல்றாருன்னு குழப்பத்துல இவங்க சொல்லியிருந்திருக்கலாம். பட் இது ஹிட்டிங் த பேட் இது இன்சைட் எட்ஜ் அப்படின்றத அவர் கிளியரா அந்த இடத்துல சொல்றது விதிகள் படி சரியான விஷயமா அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஐசிசி கோட் ஆஃப் கண்டக்ட் படி ஒரு அம்பையர் எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு பிளேயர் கிட்ட இந்த ஒரு காரணத்தினால தான் இப்படி நடந்துச்சுங்கிறத சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல இப்படி சொன்னா அதுக்காக இவருக்கு பனிஷ்மென்ட்ங்கிறது எங்கேயும் இல்ல. அதுதான் இப்ப பிரச்சனை. சோ இப்போ நம்மளுடைய குமார் தர்மசேனா அவர்கள் பண்ணத பல பேர் கண்டிக்கிறாங்க. பல பேர் கேள்வி கேட்கிறாங்க. எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சீனியர் அம்பையர் அவரு. இப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கக்கூடிய இவரு ஏன் இந்த மாரி பண்ணாரு? இவரு இந்த மாரி பண்ணியிருந்திருக்க கூடாது. ஒரு ஒரு அது இந்தியாவா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், யார் ஃபீல்டிங் டீமா இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வகையில இது இருந்துச்சு. அதனால அவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நடந்த சம்பவம். இப்போ அம்பையர் குமார் தர்மசேனா பண்ணது சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அப்படின்னா இது தவறுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் சூப்பரான வீடியோ நான் உங்கள பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலா. பாய்.